கோடம்பாக்கத்துலேருந்து வரோம். ஒரு 5:30 வந்துட்டோம். ஸோ பாஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அங்கே சீட்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்றாங்க. ஒரு 4:30க்கு முன்னாடி ஃபில் ஆகிருக்கும் போல். அதனால் பாஸ் வச்சுட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். பட் லெட்ஸ் வெயிட். அதுவும் ஓப்பன் பண்ணால் ஸோ அலோவ் பண்ணால் வி வில் கோ. ஓகே, இந்த மோனிகா பாட்டு சின்ன குழந்தைங்கள்ட்ட கூட ரொம்ப பிடிக்கும். நிகான், உனக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? மோனிகா பாட்டு பாடுங்க. மோனிகா பலசி டான்ஸ் ஆடுவார். பசங்க ரொம்ப விருப்பம். ஜெயிலர், வேட்டைன்னு எல்லாமே கூட போயாச்சு. இப்போ அடுத்து கூலிக்காக வெயிட்டிங். ஆனால் இதில் ஒன்று என்னன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபாரியிலேருந்து யூபாரிஏக்கு கொஞ்சம் அது கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேமிலியோட போகலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் கொஞ்சம் யூபாரிஏக்கு ரெக்கமெண்ட் பண்ண நல்லா இருக்கும். அவ்வளோ. தலைவர் சூப்பர் ஸ்டார், ஒரு ஜாம்பவான், ஒரு லெஜெண்ட். அவருக்கு வயசு வந்து ஆல்மோஸ்ட் அபோவ் 70. எக்ஸாக்டான அந்த வயசுக்கான விஷயத்த நான் குறிப்பிட விரும்பல. தலைவர் இப்போ இல்லை, எப்பவுமே வந்துட்டு கஷ்டத்தை தான் வந்திருக்காரு. ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டோ அப்பா இருக்காரு, இவங்க இருக்காங்க அப்படின்லாம் வந்ததில்லை. போயஸ் கார்டனில் தனியாக நடந்து வந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். நான் முத்து படம் பார்க்கும்போது நான் யூகேஜி படிச்சிருந்தேன். இப்போ எனக்கு 36 வயசு. நான் இன்னும் தலைவர் ரசிகர் தான். ரஜினி சார் தான். உழைப்பு இருக்கு, அவருக்கான திறமை இருக்கு. அதனால இவ்வளோ பேர் இன்னைக்கு டிக்கெட் கிடைக்காம ரோட்ல நின்றுட்டு இன்னும் கூட அந்த விஷயத்த பார்க்காம இருக்காங்கன்ற ஒரு உள்ள போய் பார்க்கணுமே, தலைவரை பார்க்கணுமேன்ற எண்ணம் இருக்கு. இதுதான் எப்பவுமே தலைவர். இப்போ எப்பவுமே நாங்கள் வந்து தலைவர் பற்றி பேசும்போது வந்து ஒன்று தலையில் ஆக்ஷன் பண்ணுவோம், இல்லை கையில் வந்து அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம கூடயே வந்து ரத்தத்திலேயே ஊர்னது. இப்போ இந்த கூலிங் கிளாஸ் போகிறது கற்றுக்குது அங்கே தான். இதான் உண்மை. நம்ம மற்றபடி எதுவும் சொல்றது இல்லை. ஆனால் தலைவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் போயிட்டு, அதாவது என்ன, இந்த படம் முடிஞ்சா கூட கண்டிப்பாக 10 நாள் போயிட்டு எங்கே ரெஸ்ட் எடுப்பார். இவங்களாம் போட்டி போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க எதுவுமே இல்லை அது. எங்கள் தலைவர்லாம் சின்ன வயசுல எல்லாருமே பார்த்துட்டாரு, எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சு இது பண்ணிட்டாரு. கூலியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒன்று, இந்த விஷயத்த நான் வந்து லோகேஷ் சார் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து லியோவில் வந்து நிறைய சாதனைகளாக பண்ணியிருக்காரு. இந்த சாதனையை அதில் உடைப்பார். இதை யாரும் கம்பாரிசன்லாம் சொல்லலை. இந்த சாதனையை அதை உடைப்பார். ரஜினி சாருக்குன்னு ஒரு இப்போ அவர் நினச்சாரு நாளைக்கு வந்து கவர்னர் பதவி கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அவர் கொடுக்க எல்லா பதவியும் ரெடியாக இருக்குது. எனக்கு பதவிலாம் வேணாம், நாங்கள் வந்து ஒரு சைடில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க. ரஜினி இஸ் இர்ரீப்ளேசபிள். He is the only legend superstar of all over India. இதை சொன்னது நான் கிடையாது, ஷாருக் கான். The most earning actor in India, சல்மான் கான். The most replaceable horror in India. பாலிவுட்லேருந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ அமிதாப் பச்சன், அதையும் சொல்ல விரும்புகிறேன். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க, லேட் ஆயிடுச்சுன்னா. இன்னைக்கு அவர் வந்து காலில் விழுந்து ஒருத்தர்கிட்ட வந்து கும்புறாருன்னா அவங்க குருவை நம்புறாரு, மதிக்கிறாரு. இன்னைக்கு அவர் இருக்கிற இதுக்கான விஷயமே வந்து அவர் யார் மேலே உருவாக்கி விட்டாரு, யார் நம்ம எங்கேருந்து வந்தோம் அதை வந்து நம்பி இருக்காருன்ற விஷயத்துக்காக தான் அவர் இன்னைக்கும் மேலே இருக்காரு. சூப்பர் ஸ்டார் இஸ் ஒன்லி சூப்பர் ஸ்டார். அண்ட் இன்னொரு சூப்பர் ஸ்டார் உருவாக்குறதுக்கு ஒரு தடையாக இருக்க மாட்டார். தேங்க்ஸ். எப்படி இருக்குன்னா, தலைவரை பார்க்க முடியாமல் நிற்கிறோன்ற அந்த ஒரு வருத்தம் இருக்குது. தலைவரை பார்க்க முடியல, வருத்தம். டிக்கெட் கிடைக்கல. சரி, நம்ம ஒரு 7 o'clockலாம் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் தான் டைமிங் அவர்கள் அடிச்சிக்க முடியாது இல்லைங்களா. அவர் சீக்கிரமாக வந்துட்டார் போல இருக்கு, 4 மணிக்கெலாம் வந்துட்டார் போல இருக்குது. வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம், டிக்கெட் கிடைக்கல. ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் நல்லா இருக்குது. என்ன ஒன்று அவரை கம்மியாக காட்டியிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி போய் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரில் பெரிய மாஸ் காட்டின மாதிரி தெரியல, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவருக்கு மாஸ் காட்டினது. பட் ஏன்னா ரீசன் இருக்கும் அதுக்கு, ஏன் காட்டலன்றது நம்ம சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக ரீசன் இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப செட்டிலாக இருந்தார் தலைவர். அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய காஸ்டிங் இதில், அதனால கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்கும்போது. அவரை ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இப்போ எடுத்தோன்னே அவரை தான் காட்டுவாங்க, கொஞ்சம் மாசாக காட்டுவாங்க. அதெல்லாம் எல்லாமே கொஞ்சமாக காட்டியிருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாரோட கமெண்ட்ஸ் என்னன்னா கொஞ்சமாக காமிச்சிருக்காங்க. பட் அந்த கொஞ்சத்துலேயும் சார் கலக்கியிருக்காங்க, அது நான் சொல்லணும் இங்கே. அவர் அப்புறம் நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து எப்பவுமே அடிச்சிக்கவே முடியாது சார்.
இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைல், ஐ லைக் ஹிஸ் ஹேர் ஸ்டைல். அண்ட் லோகேஷ் அவங்க வந்து கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஐ ப்ரே ஃபார் தேட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தோஸ் ஆல் கிரிப்ஸ். அவன் வேணும் அவங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், எனக்கு ஃப்ரெண்டடா. ஐ லைக் தட். அது மட்டும் தான் சார். அதுதானே சார் இவ்வளோ தூரம் வரைக்கும் அவர் வந்து அந்த பொசிஷனை தக்க வச்சதே அவரோட ஸ்டைலு, அவரோட பேச்சு தான் சார். ஆடி லான்ச்க்கு தான் டிக்கெட் கிடைக்கல, அதுக்காக சார் பங்க்சுவலா சார் எப்படி வந்தாரோ அதே மாதிரி ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம், பங்க்சுவலா போனாதான் எல்லாமே கிடைக்கும். கரெக்டா? ஸோ வில் ட்ரை டு ஃபாலோ தட்.